டிசம்பர் 31, 2022 குட் பாய்ங்கிற ஒரு ஹிந்தி படத்துக்கான வீடியோவோட அந்த வருஷத்தை நான் வழி அனுப்பி வச்சிருப்பேன். அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வர இந்த 365 நாளும் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணிடாம டெய்லி ஒரு வீடியோ போடணுங்கிறது எனக்கு அன்னைக்கு நானே சொல்லிக்கிட்ட ஒரு விஷயம். இன்னைக்கு நான் சந்தோஷமா சொல்லலாம் அந்த சேலஞ்சை நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு. இன்னைக்கு இது ஆக்சுவலா 365வது வீடியோ இல்ல, கொஞ்சம் கூடவே தான் இருக்கும். ஏன்னா அந்த வாரிசு துணிவெல்லாம் ஒரே நாள் 2 பெரிய வீடியோ பண்ணியிருப்போம். அதனால பட் நான் எனக்கு நானே செட் பண்ணிக்கிட்டது போல ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம டெய்லி வீடியோஸ் பண்ணிருக்கேன். இதுல அது அந்த டைம் எனக்கு எக்ஸாம் எல்லாம் போயிட்டு இருந்தது அப்படிங்கறதுனால இப்போ டிசம்பர் 31 ஒரு லாங் ஃபார்மேட் வீடியோ அந்த குட் பாய்ங்கிற படத்துக்கானது. அடுத்து 1, 2, 3 ஜான் 1, 2, 3 இதெல்லாம் வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணிருப்பேன் நினைக்கிறேன். சினிமா சம்பந்த ஃபேக்ட்ஸ்னு ஆரம்பிச்சு சில ஷார்ட்ஸ் வீடியோஸ் பண்ணிருப்பேன். அப்புறம் 4 தேதி ஒரு பெரிய வீடியோ இந்த மாதிரி. அதாவது இந்த வருஷத்தோட ஏப்ரல் வர டெய்லி என்னால முடிஞ்சா கண்டிப்பா ஒரு பெரிய வீடியோ, அப்படி முடியலைங்கிற பட்சத்துல கண்டிப்பா ஒரு ஷார்ட்ஸாவது போட்டுருவேன். இது ஏப்ரல் வரை நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தது. ஆனா ஏப்ரலுக்கு அப்புறத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு வர டெய்லி கட்டாயம் பெரிய வீடியோ, அதை கட் பண்ணி ஷார்ட்ஸாவும் அப்லோட் பண்றது தான். பட் ஏப்ரலுக்கு அப்புறம் டெய்லி இன்னைக்கு வர கட்டாயம் பெரிய வீடியோ. அண்ட் கணக்குக்கு டோட்டலா 365 டேஸும் கண்டிப்பா ஒரு வீடியோங்கிறது நான் அப்லோட் பண்ணிருக்கேன். இதுக்கு இடையில ஏகப்பட்ட டிராவல்ஸ், ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ், ஏகப்பட்ட ஒஸ்ட் சிச்சுவேஷன்ஸ், இதுக்கு இடையில உடம்பு சரியில்லாம போன நாட்கள், இப்போ 2 மாசம் ஆகும் போது நம்ம கேமரா வீணா போய், இது எதையுமே எனக்கு நான் எக்ஸ்கியூஸா சொல்லிக்காம என்ன ஆனாலும் டெய்லி ஒரு வீடியோங்கிறத நான் மெயின்டைன் பண்ணி இன்னைக்கு அதை சந்தோஷமா நிறைவு பண்றேன். இது இல்லாம இந்த சேனலுக்காகவும் என்னோட பர்சனல் சாட்டிஸ்பாக்சனுக்காகவும் இந்த வருஷம் ஏகப்பட்ட விஷயங்களை நான் புதுசா ட்ரை பண்ணேன். கண்டென்ட் வைஸும் சரி, ஒரு தியேட்டரா போய் வீடியோ பண்ணணும். ஆக்சுவலா அந்த முடிவே நம்ம ஆல்மோஸ்ட் அந்த ½ இயருக்கு அப்புறம் தான் எடுத்தோம். தொடர்ந்து ஒரு 11 வீடியோஸ் கிட்ட பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் வேணா எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கலாம். தொடர்ந்து அதை கண்டினியூ பண்ண முடியாம போனதுக்கு பிஸி ஸ்கெடியூல் காரணம். பட் அதை நான் என்ன விட்டுறல. திரும்ப அடுத்தடுத்து ஒரு சில பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கு இப்போதைக்கு. அதை ஓவர் கம் பண்ணிட்டு திரும்ப அந்த சீரீஸ்லாம் வீடியோஸ் எல்லாம் ரெகுலரா கொண்டு வர்றேன். அது இல்லாம இந்த வருஷம் சின்ன சின்ன டிராவல்ஸ் படம் பார்க்கறதுக்காக போன வருஷம் ஏப்ரல் மாசம் ஜனகணமனங்கிற ஒரு மலையாள படத்தை பார்க்கறதுக்கு மதுரை டு திருச்சி டிராவல் பண்ணி போயிருப்பேன். அங்க ஆரம்பிச்சதுதான் இதெல்லாம். இந்த வருஷத்தோட ஆரம்பத்துல ஜனவரி மாசமே அன்பால் இருந்த மயக்கம் பார்க்க திருவாண்டம் போனது. அதுக்கப்புறம் பிப்ரவரி மாசம் அலோன் பார்க்க கோயம்புத்தூர் போனது. அதே பிப்ரவரியில ஸ்படிகம் ரீரிலீஸ் இருந்தது, அதை பார்க்க கொச்சி போயிருப்பேன். கொச்சியில இருந்த டைம்ல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொன்னாலும் திருச்சூர் ராகம் தியேட்டருக்கு நான் போயிருந்த நேரம் திருச்சூர் ராகம் தியேட்டர்ல ஒரு ஸ்கிரீன் தான். அதுல ஸ்படிகம் அடுத்துதான் ஸ்கிரீன் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இப்போ ரோமாஞ்சன்ற ஒரு படம்னு சொன்னாங்க. சரி சும்மா தானே இருக்கும்னு அந்த படத்துக்கு போனா அது சர்ப்ரைசிங்லி பயங்கரமா சிரிச்சு என்ஜாய் பண்ண ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த ஒரு படம் அந்த ரோமாஞ்சம். அதுக்கப்புறம் சொன்னது போல போனதுலேயே ஸ்படிகம் பார்க்கலாம். ஸோ ஸ்படிகமையும் இந்த வருஷம் தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அதை முடிச்சுட்டு அதே திருச்சூர்ல கைராலிங்கிற ஒரு கவர்மெண்ட் தியேட்டர், கேரளா கவர்மெண்டோட தியேட்டர், அதுல போய் கிறிஸ்டோபருங்கிற நம்ம மம்காவோட படம் பார்த்திருக்கோம். அது பர்சனலா ஒரு டிசப்பாயின்மெண்டா தான் இருந்தது. ஏன்னா அந்த படத்துக்கு புக் மை சொல்ல அதிக ரேட்டிங் பார்த்துட்டு நல்லா இருக்குமோன்னு எதிர்பார்த்து போய் அந்த படம் அவ்வளவு நல்லா இல்லை. இதை பத்தி எல்லாம் தனித்தனி வீடியோஸ் நம்ம பண்ணியிருக்கோம். இது நான் சொல்றது பிப்ரவரி வரை. இதுக்கப்புறம் மே 19 சம்திங் ஃபர்ஸ்ட் டைம் சென்னை போயிருந்தேன். எஸ், இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சென்னைக்கு போனேன். அதை பத்தி எல்லாம் வீடியோஸ் இருக்கு, அதை செக் பண்ணி பாருங்க. அது சுசுமே பார்க்க. பட் அங்க போய் நான் 3 படம் பார்த்திருந்தேன். போனதும் ரோஹிணி தியேட்டர்ல ராகினிங்கிற ஒரு ஸ்கிரீன்ல, நம்ம சேனலோட கவர் பிக் பாத்தீங்கன்னா கூட ஒரு ஸ்கிரீன் முன்னாடி நான் நிக்கிற மாதிரி இருக்கும். அது ராகினிங்கிற ஸ்கிரீனு ரோஹிணி தியேட்டர்ல. அங்க வந்து யாது முறை யாவரும் கேள்வி நம்ம விஜய் சேதுபதி அவர்களோட படம். அந்த படத்தை மார்னிங் ஃபர்ஸ்ட் ஷோல அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலதான் விஆர் மார்ட் இருந்தது. அங்கதான் நான் சுசுமே புக் பண்ணியிருந்தேன். அது சுசுமேவும் அதுக்கப்புறம் யுவர் நேமும் நான் தியேட்டர்ல அன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அன்னைக்கே ட்ரெயின் ஏறி ரிட்டர்ன் ஆயிருப்போம். இதை பத்தி ஒரு வீடியோ இருக்கு. இது நான் சொன்னது போல மே 19 சம்திங், ஆமா எக்ஸாக்டா மே 19 அந்த மாதிரி தான். அதுல இருந்து அடுத்து ஒரு 10 நாளுக்குள்ள மே 29 சம்திங் கேரளா சினி ட்ரிப்புங்கிற பேர்ல ஒரு அன்பிளான் ட்ரிப் ஒன்று நான் கிளம்பி இருப்பேன். ஒரு குறைஞ்சதும் 3 நாளாவது அந்த ட்ரிப் இருக்கணுங்கிற பிளானோட கிளம்பி கடைசி நேரத்துல முடிவு பண்ணி விருதுநகர் ஸ்டேஷன்ல ட்ரெயின் ஏறி அங்கமாடியில போய் இறங்கி அங்க இருந்து ஆலப்பி அப்படி தலையில கவர் பண்ணி திருவாண்டரம் வர வந்திருப்பேன். கடைசியில நான் திருவாண்டரம்ல வந்து அரிஸ்பிளக்ஸ்ல வீரன் படம் பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆயிருப்பேன் வீட்டுக்கு. இதை பத்தி கம்ப்ளீட்டா அன்னைக்கு அந்த ட்ரிப்ல நடந்த சம்பவம்லாம் நரேட் பண்ணி கம்ப்ளீட்டா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 26 மினிட்ஸுக்கு ஒரு வீடியோ நான் பண்ணியிருக்கேன் 6 மாசத்துக்கு முந்தி. இப்போ அந்த வீடியோ பாக்குறப்போ அந்த வீடியோ ஃப்ரேம் கொஞ்சம் பெட்டரா வச்சிருக்கலாம்னு தோணுதுதான். பட் ஸ்டில் அந்த நரேஷன் கேட்க எனக்கு இப்போ கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீல். இது எனக்கு தான், நீங்க பார்த்துட்டு தான் சொல்லணும். டைம் இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். டைம் இருந்துச்சுன்னா அதை செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இது மே மந்தோட முடிஞ்சது. ஜூன்ல பெருசா வெளியே தான் ரொம்ப தூரம் நான் டிராவல் பண்ணல. பட் பக்கத்து ஊர்ல உள்ள சின்ன சின்ன கிராமத்துக்குள்ள தியேட்டர்ஸ்க்கு எல்லாம் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அந்த ஜூன் போர்ஷன்ல தான். அங்க இருந்து தான் நம்ம இந்த தியேட்டர் வீடியோஸ் ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ஜூலைல பர்சனலா நான் ஷிஃப்ட் ஆக வேண்டியிருந்தது என்னோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக.
அந்த இது அங்க போய் செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஆகஸ்ட்ல நான் டோபி பார்க்க மைசூர் போயிருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் பெரிய டிராவலுங்கிறது இல்லை. பட் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் அண்ட் அந்த சரௌண்டிங்ஸ்ல படம் பார்க்க போறது ரொம்ப சகஜமாயிடுச்சு. ஏன்னா அந்த பக்கத்துல தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கறனால. ஸோ அங்க நிறைய தியேட்டர்ஸ் இந்த வருஷம் ஏகப்பட்ட தியேட்டர்ஸ் நான் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அதுல சிலதுக்கு வீடியோஸ் பண்ணியிருக்கேன், சிலதுக்கு இன்னும் பண்ணல. இது இல்லாம சொன்னது கூட சின்ன சின்ன டிராவல்ஸ் திருவனந்தபுரம்ல ஜனவரியில ஆரம்பிச்சது. இப்போ கடைசியா கொஞ்சம் அதிக தூரம் டிராவல் பண்ணி போனதுன்னா அதுதான் மைசூர் தான் ஆகஸ்ட்ல. இதுக்கப்புறம் நான் போனது எல்லாமே பக்கத்து ஊர் தான். அதிகபட்சம் போனா ஒரு 2 hours தான் இருக்கும் டிராவலிங் பைக்ல போற மாதிரி. அண்ட் இதை எப்படி மிஸ் பண்ணேன், லியோ பார்க்க இதுக்கு போயிருந்தேன், சுல்தான் பத்தேரி போயிருந்தேன் லியோ பார்க்க. இதை எப்படிதான் மிஸ் பண்ணேன்னே தெரியல. அதுக்கான வீடியோஸுமே வந்திருக்கும். மின்ட் சினிமாஸ்ன்னு சுல்தான் பத்தேரியில ஒரு மால்ல உள்ள தேட்டர் அது. அங்க மின்ட் மால் தான் அது. அங்க அந்த படத்தை போய் பார்த்திருந்தேன். அதான் கடைசியா டிராவல் பண்ணது கொஞ்சம் தூரமா. ஏன்னா அதுக்கு பைக்லயே கிட்டத்தட்ட 4 hours கிட்ட இருந்தது. இது எல்லாம் பர்சனலா இந்த வருஷம் வியூஸ் வருது வரலைங்கிறத தாண்டி பர்சனலா என்னோட சாட்டிஸ்பாக்சனுக்காக நான் பண்ணது. அண்ட் இந்த வியூஸ் வருது வரல இது பர்சனலா என்ன இன்னைக்கும் பெருசா பாதிச்சது இல்லை. ஈவன் தான் ஒரு சில பேர் இதை வச்சு நம்மளை மார்க் பண்றப்போ நமக்கு அது பர்சனலா பாதிச்சது இல்லை. பட் ஒரு சில சுச்சுவேஷன்ஸ்ல ஆல்ரெடி நம்மளே ஏதோ ஒரு காரணத்தினால லோவா ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். அந்த சமயத்துல இந்த மாதிரி ரொம்ப ரீசெண்டா கூட இது நடந்தது. இது இருக்கதான் செய்யுது. பட் அதை நோக்கியே நம்ம டிராவல் பண்ணல. இல்லை சொன்னது போல இப்ப இந்த வருஷம் எவ்வளவு புது விஷயங்களை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த சாட்டிஸ்பாக்சன் எனக்கு போதும். இது வியூஸ் வருது வரலைங்கிறது இது அடுத்த பிரச்சனை. இதை நோக்கி தான் நம்ம ஓடுறோமாங்கிறது இல்லை. இது நான் வீடியோ பண்ண ஆரம்பிச்ச காலகட்டத்துல இருந்தே பல பேர் என்கிட்ட இப்ப பார்த்தா கூட எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு கேட்கறது. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொன்னா சிலர் நம்ப மாட்டாங்க. சிலர் அப்புறம் எதுக்கு இதை பண்றேன்ற மாதிரி கேட்கறது. ஏன்னா நம்ம சம்பாதிக்கணும்ன்றத நோக்கமா வச்சு இதை டிராவல் பண்ணல. அப்படி பண்ணியிருந்தா கண்டிப்பா இவ்வளவு கன்சிஸ்டன்டா பண்ணிருக்க முடியாதுங்கிறது உங்கள பலருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை தாண்டி என்னோட திருப்திக்காக தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். சொன்னது போல இந்த வருஷம் இவ்வளவு புது விஷயங்களை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எதுக்கு இப்போ இந்த வீடியோ சொல்லிட்டு இருக்கேன்னா அகைன் அடுத்த வருஷம் டிசம்பர் 31 இதே மாதிரி ஒரு வீடியோ நான் பண்ண போறேன். அப்போ இந்த வீடியோ எடுத்து பார்ப்பேன். இந்த வருஷம் அதாவது அடுத்த வருஷம் பாக்குறப்போ இது போன வருஷம் நம்ம என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணமோ அதை தவிர்த்துட்டு புதுசா இந்த வருஷம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோங்கிறத அடுத்த வருஷம் நான் இந்த வீடியோ பண்றப்போ பார்க்கணும். அதுக்காக தான் இதெல்லாம் இந்த ஒரு சின்ன நரேஷன் மாதிரி இந்த வீடியோல சொல்லிட்டு இருக்கேன். இதை ஒரு சின்ன கோல் மாதிரி எனக்கு நானே செட் பண்ணிக்க போறேன். எனக்கு இனி அடுத்த ஒரு 365 நாள் இருக்கு. இந்த 365 நாள்ல இப்போ நான் கடந்து வந்த 365 நாள் போலயே ஏகப்பட்ட டிராவல்ஸ் இருக்கலாம், எக்ஸாம்ஸ் இருக்கு, கண்டிப்பா இருக்கு, டிராவல்ஸ் இருக்கு, எக்ஸாம்ஸ் இருக்கு. இது இல்லாம ஏதாவது உடம்பு சரியில்லாம வரலாம். அண்ட் தென் ரொம்ப முக்கியமா இந்த பினான்சியலா நான் இதை மேனேஜ் பண்ணி ஆகணும். ஸோ இது எல்லாம் பிளான் பண்ணிட்டு பக்காவா புதுசா ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கானா அப்படிங்கிறத அடுத்த வருஷம் இதே டிசம்பர் 31 எனக்கு நானே செக் பண்ணி பார்த்துக்க போறேன். அண்ட் இந்த ஜனவரி 1ல இருந்து நான் புதுசா ஏதாவது பண்ணணுங்கிற நினைப்பு மட்டும் எனக்கு இருந்துட்டே இருந்தது. பட் அதை நோக்கி நான் ஒர்க் பண்ணான்னு கேட்டா சத்தியமா இல்ல. அதை நான் உண்மையை ஒத்துக்கிட்டு ஆகணும். ஸோ அந்த வகையில எடுத்ததுமே நான் தான் புதுசா டக்குன்னு பெருசா அதுவும் மாத்திர முடியாது. மெல்ல மெல்ல வழக்கம் போல அதுக்கான டைத்தை அதை எடுக்கட்டும். மெல்ல மெல்ல நான் புதுசா இந்த வருஷத்துல இருந்து அதாவது 2024ல இருந்து புதுசா சேனல்ல வேற ஏதாவது இந்த பிரசன்ட் பண்ற விதத்தை ஏதாவது மாற்ற முடியுமா நான் ட்ரை பண்றேன். சொன்னது போல அது உடனே முடியாது. நம்மள அதுக்கான டைம் எடுத்து அதை நான் கண்டிப்பா நான் சேஞ்ச் பண்றேன். இந்த வருஷத்தோட முடியறதுக்குள்ள இதை இப்படி வச்சுக்கோங்க. மேக்சிமம் கூட இந்த 2024 முடியறதுக்குள்ள பிரசன்டேஷனை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ற மாதிரி நான் ஏதாவது மாற்ற முடியுமாங்கிற முயற்சி எடுக்கிறேன். கண்டிப்பா பண்ணுவேன். சொன்னது போல இன்னைக்கு இந்த வீடியோ உட்பட இந்த வருஷம் நான் பண்ணியிருந்த எல்லாமே டிராவலா இருக்கட்டும், இல்ல புதுசா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே என்னோட பர்சனல் சாட்டிஸ்பாக்சனுக்காக நான் பண்ணது. இந்த மாதிரி நீங்க எதனா இந்த வருஷம் பண்ணீங்களா? சினிமா துறையா தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு துறையில நீங்க ஏதாவது புதுசா அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல அது என்னங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இப்போ நாம ஒரு கோல் செட் பண்ணுவோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ்ட கேட்கிறேன். அடுத்த வருஷம் இதே மாதிரி ஒரு வீடியோ நான் பண்றப்போ சொன்னது கூட இந்த வீடியோ நாம பாக்குறோம். இந்த வருஷம் பண்ணது இல்லாம அடுத்த வருஷம் புதுசா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல நம்ம ஷேர் பண்ணிக்க போறோம். வெறும் 365 நாள் தான் இருக்கு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கே அதை நோக்கி ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. அடுத்த வருஷம் அந்த வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய்.